ஹலோ. ஸ்பிரிட் அனிமல் மெசேஜஸ் என்னவா இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த கார்ட் அது ஆல்ரெடி விழுந்ததுனால அதை நான் எடுத்து வச்சுட்டேன். ஃப்ராக் எனர்ஜி, எர்த் சைன், ஃப்ராக் எனர்ஜி பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ரெண்டு எனர்ஜியுமே இமோஷ்னலி மேபி இமோஷ்னல் அந்த மாதிரி ஒரு எனர்ஜியிலேருந்து வேறு ஒரு எனர்ஜிக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருந்தாலும் அந்த சுச்சுவேஷன்ஸை வந்துட்டு அடாப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ஆக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்குது. அதை அடாப்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இருக்குது. ஒரு புது விஷயங்களையும் நீங்கள் வந்துட்டு கற்றுக்கிறதுல நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுல வந்துட்டு நிறைய ஆர்வம் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போது இந்த ஒரு சுச்சுவேஷனில் ஏரிஸ் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம், லியோ சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். ரீடிங் ரெசனேட் ஆனால் எடுத்துக்கோங்க, இல்லைனா இல்லை. எல்லாருக்கும் எல்லா மெசேஜஸுமே ரெசனேட் ஆகணும்னு சொல்லி கிடையாது. சில பேருக்கு ரெசனேட் ஆகலாம், சில பேருக்கு வந்துட்டு 1-2 மெசேஜஸ் ரெசனேட் ஆகலாம். அதனால் எல்லா மெசேஜுமே உங்களுக்கு தான் சொல்லிட்டு எடுத்துக்க வேண்டாம். வேறு ஏதாவது மெசேஜஸ் உங்களுக்கு இருக்குதான்னு சொல்லி பார்க்கலாம். ஹார்ட் ஒர்க், எக்ஸ்ப்ளோர் தான் இருக்குது. நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்குது நிறைய விஷயங்களில். எர்த் கூட எர்த் எனர்ஜி அதிகமாக கனெக்ட் ஆகுற மாதிரியும் இருக்குது. சில பேர் மேபி கார்டனிங் பண்ணுறதுல நிறைய ஆர்வம் இருக்கிற மாதிரி இருக்கலாம். நேச்சரில் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு அதிகமான மைண்டு தாட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கலாம். நேச்சரில் நீங்கள் போய் உட்கார்றதா இருக்கலாம், பீச் போகிறதா இருக்கலாம். சில பேர் வந்துட்டு கோவில் குளம் அதிகம் போகணும்னு சொல்லி அந்த ஒரு மைண்ட் தாட்டில் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் யோசித்து வச்சது இருக்கிறதா இருக்கலாம். நிறைய அதிகமாக கோவில் போகணும் அந்த மாதிரி சில விஷயங்கள் சேஞ்சஸ் இருக்கிறதா இருக்கலாம். ஒரு பேலன்ஸ் இல்லாத ஒரு விஷயத்துல இருந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல அப்படி சொல்ல முடியாது. நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து பேலன்ஸ் ஆகிட்டு வர மாதிரி இருக்குது. ஒரு இடத்துலையே இருந்து அந்த இடத்துலையே வந்துட்டு நீங்கள் ஒரே மாதிரியான பேட்டர்ன் அந்த மாதிரியான விஷயங்களே இருந்துட்டு ரொம்ப போர் அடிச்சுட்டு நீங்கள் வேறு ஒரு விஷயங்கள் ஒரு புதுசாக நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் பார்க்கணுன்ற மாதிரி நிறைய விஷயங்களுக்காக நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஒரு லிமிட்டை தாண்டி நீங்கள் வெளியில் வர மாதிரி இருக்குது. நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் பண்ணுற இந்த ஒரு சில விஷயங்கள்னால உங்களுக்கு வந்து போகிற வழியெல்லாம் நிறைய டிஸ்ட்ராக்ஷன், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு முன்னாடி வர மாதிரி இருக்குது. இருந்தாலும் உங்கள் மைண்டில் வந்து ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் உங்களுக்கு அதிகமாக நீங்கள் வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கிறது என்னென்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், அதை நோக்கி நம்ம போகணுன்ற மாதிரி இருக்குது. அதிகம் நேச்சர் எனர்ஜி அதிகமாக இருக்குது. நேச்சரில் வந்துட்டு அதிகமாக நீங்கள் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக பேலன்ஸ் சொன்ன மாதிரி பேலன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. பேலன்ஸ் கனெக்ட் ஆகுறீங்கன்னு சொன்னேன் இல்லையா, கண்டிப்பாக கனெக்ட் ஆகுறீங்க. எர்த் எனர்ஜி, நேச்சர் இந்த மாதிரி எனர்ஜியோட நீங்கள் வந்து அதிகமாக கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. நிறைய இமோஷ்னலி நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்தாச்சு. இப்போ வந்து அந்த இமோஷ்னல் அந்த மாதிரியான விஷயங்களையே நீங்கள் அப்படியே நீங்கள் அங்கேயே இல்லாமல் வேறு ஒரு விஷயங்களுக்காக நீங்கள் வந்துட்டு மூவ் பண்ண மாதிரி இருக்குது. புது விஷயங்களுக்காக அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, புது விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க.
கண்டிப்பாக. கண்டிப்பாக புது விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. இந்த புது விஷயம் உங்களை வந்துட்டு நிறைய நிறைய கிளாரிட்டி, நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கலாம். இந்த ஸ்டெப் எடுத்த இந்த ஒரு புது விஷயத்தினால நிறைய கிளாரிட்டி, நிறைய விஷயங்கள் நீங்கள் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கலாம், தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கலாம், புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கலாம். எப்பவுமே வந்துட்டு கொடுத்து பழகுனவங்க வந்துட்டு இப்போ வந்து உங்களுக்காகவும் ஈக்குவலாக சில விஷயங்கள் வேணுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்குது. என்ன என்ன ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அடுத்தது எதிர்பார்க்குறீங்கன்றது அந்த மாதிரி மீனிங்கில் சொல்லலை. ஒரு விஷயம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எவ்வளோ தான் மற்றவங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய டைம் இருக்கட்டும், எனர்ஜி, உங்களுடைய லவ், உங்களுடைய எல்லா விஷயமும் நீங்கள் கொடுக்குறீங்க. உங்களுக்கு எது கேட்டாலுமே வந்துட்டு நீங்கள் இல்லைன்னு சொல்லாமல் ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்க சில விஷயங்கள்ல சில பேருக்கு. அந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் தேவைப்படும் போது உங்களுக்குன்னு யாரும் இருக்கிறதில்ல, உங்களுக்குன்னு யாரும் ஹெல்ப் பண்ணுறது கிடையாது. ஒரு ஒரு நாங்கள் இருக்கிறோம், தைரியமாக இருன்னு அந்த ஒரு வார்த்தை சொல்கிறது கூட யாருமே இல்லாத அளவுக்கு அந்த மாதிரி லைஃப்பில் நீங்கள் இருந்தாலும் அவங்களுக்கு தேவைப்படும் போது அந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. அவங்களுக்காக தேவைப்படும் போது அந்த இடத்துல நீங்கள் அவங்களுக்கு அந்த கைடன்ஸ், சில விஷயங்கள், சில இருக்கிறீங்க அப்படின்ற சில விஷயங்களை வந்துட்டு நீங்கள் அவங்களுக்கு பண்ணுறீங்க. நீங்கள் நான் இருக்கிறேன், நீ தைரியமாக இருன்ற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு சொல்கிறதுக்கும் அந்த மாதிரி ஆறுதல் இருக்கிறதுக்கும் யாரும் இல்லாத மாதிரி இருக்குது. ஆனால் இப்போது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்டாப் பண்ணியிருக்கீங்க. ஓகே, நீங்கள் அந்த மாதிரி இல்லாதப்போ நீங்களும் உங்களுக்கும் அந்த மாதிரி அந்த அளவுக்கு சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் வேணுன்றதை வந்துட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி. இதுக்கு முன்னே வந்து நீங்கள் வந்துட்டு அதை பற்றி யோசிக்கலை, நீங்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறீங்க தவிர உங்களுக்கு சில விஷயங்கள் உங்களுக்கும் லைஃப்பில் தேவைன்றது உங்களுக்கு புரியாத மாதிரி இருந்திருக்கு. உங்களால் நிறைய பேர் நல்ல விதத்தில் வந்திருக்கலாம், நிறைய ஒரு ட்ராமாஸில் அது வெளியில் வந்திருக்கலாம், லைஃப்பில் மேபி நிறைய சுச்சுவேஷன்ஸ் நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பணம் கொடுத்தோ இல்லை உங்களுடைய ஒரு ஆறுதல் பேச்சுனாலேயோ சில விஷயங்கள்னாலேயோ நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க. அதனால் அவங்க நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து வெளில வந்திருக்கிறாங்க, அவங்க நல்லா வளர்ந்துருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்துட்டு அதே ஒரு ஸ்டேஜில் இருந்த மாதிரி இருக்குது. ஆனால் இப்போது நீங்கள் வந்து அதுலேருந்து வெளியில் வர மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்து நீங்களும் வெளியில் வரணுன்ற சில விஷயங்கள் வந்து இப்போ உங்களுக்கு புரிதல் வந்த மாதிரி இருக்குது. லைஃப்பில் உங்கள் பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. அப்சர்வ் பண்ணணும். ஆனால் நிறைய விஷயங்களில் வந்துட்டு மூமெண்ட்ஸ் தேவைன்றதும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்சர்வ் பண்ண வரைக்கும் போதும். இனி இதுக்கு மேலே நமக்கு லைஃப்பில் வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வேணும், அந்த விஷயங்கள் வந்துட்டு எங்களுக்கு லைஃப்பில் தேவைன்ற மாதிரி முடிவெடுத்த மாதிரி இருக்குது. ட்ரிபிள் 5 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம், 7 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம், 3 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம், 2 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.